அட நைட் நேரம் எவனோ ஊழி விட்டு வருது யாருன்னு தெரியலையே இருக்க போய் எட்டி பார்க்கலாம் எந்த ஐயோ யாருங்க ஐயோ யாரும் இந்த எலும்பு கூட மாட்டியா ஐயோ இவனை எப்படி போட்டி ஆகணும் மக்களே இருக்க மக்களே ஐயோ வட்டானே என்ன பண்றது ஒண்ணு புரியலையே மண்டையோட எல்லாம் காடு உள்ள கையும் ஒல்லையே என்னது கொல்ல முடிய மாட்டியா இப்போ நான் உன்னை சாவடிக்கிற மாதிரி அப்பாடா எப்படி ஒன்று இந்த எலும்பு மண்டையில போட்டு தள்ளி வச்சு மக்களே இதுக்கு மேலே நம்ம ஜாலியாக இந்த வீட்டில் உட்காந்துருக்கலாம் ஐயோ இங்கதான் உயிரோடு இருக்கிறானா ஐயோ சாரின்னு மடிச்சா அட பாவிங்களா முடிச்சு விட்டு போ ஐயோ செத்து போயிட்டு எப்படி அடியாமா என்னது இதெல்லாம் கனவா என்னடா இது நடக்குது ஒன்றும் புரியலடா இது கனவா ஐயோ எப்படா கனவுல இந்த மாதிரி கெட்ட கனவு வருது நேராக மாரியம்மன் கோயிலில் போய் ஒரு கூழ் சாப்பிட்டு பூஜை பண்ணிட்டு வர மக்களே இருக்க அதுக்கு முன்னாடி ஏதோ போன்ல அப்டேட் வந்துருக்குது அட நம்ம கேம்ல அப்டேட் வந்துருக்குதா என்னடா சொல்றீங்க உண்மையாவா அட ஆமா மக்களே ஸோ மக்களே இன்னைக்கு நம்ம கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துருக்கு செம்மையா இருக்குது இந்த அப்டேட்ல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் மட்டும் அப்டேட் வரல அதாவது பிளகின் ஆப் இருக்குல்ல அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துருக்கு ஆஹா அப்படி என்னடா வந்துக்குதே அப்படின்னு தானே கேட்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாமே அது மட்டும்தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேமில் என்ன ஆக்சுவலாக அப்டேட் வந்திருக்கோ அதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டு எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க 1K லைக் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் நான் போடுவேன் ஸோ தயவு செஞ்சு இண்டியன் பைக்ஸ் பிடிச்சா லைக் போடுங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வளவலன்னு பேசாமல் ஃபஸ்ட்டு சீட் கோட் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சீட் கோட் RGS ஸ்டோரில் போயிட்டு PM1 அப்படின்னு போடுங்களேன் போட்டுட்டு உங்கள் கேம் விட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வாங்கலை என்ன நடக்குது மட்டும் பாருங்களேன் அடடா என்னடா சொல்கிற என்னடா எலும்பு கூட மண்டே நான் மாறிட்டோம் அப்படின்னு கேட்பீங்க இது உண்மையா இல்லை கனவா இல்லை கொலவா என்னன்னு கேட்பீங்க இது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நிஜந்தான் மக்களே இங்கே பாருங்க நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இவனோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா நின்று இருந்தால் இவன் மூஞ்சை பார்க்க முடியாது அதனால் இந்த சொறி நாய் மேலே ஏறி இவன் மூஞ்சை பார்க்கலாம் வாங்க ஆஹா இங்கே பாருங்க மக்களே ராக் ஸ்டார் மைக்கேல் ஜான்சன் மாதிரியே இருக்கிறான் அவர் எலும்பு கூட இருந்தால் இப்படி தான் இருப்பார் பட் கலைக்கிறேன்லாம் நான் சொல்லலை உண்மையாக ராக் ஸ்டார் மாதிரியே இருக்கிறவங்க சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் ஏதாச்சும் மாற்ற முடியுமா ட்ரெஸ்ஸு கிஸ் போட முடியுமான்னு பார்த்தா ஹேர் ஸ்டைல் மட்டும் மொட்டையும் மாற்றிக்கலாம் போல அடடா சூப்பராக இருக்கிறானே மகாத்மா காந்திஜி மாதிரியே அடடா வேற லெவல் இப்போ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை மண்டையை வச்சுட்டு சரி பண்ணி நம்ம கேமில் பண்ணலாம் ஸோ இது மட்டும் இல்லை இது மாதிரி நம்ம நிறைய கேரக்டர் சேஞ்ச் பண்ணலாம் அது எப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணி சொல்ல முடியல ஓகே இப்போ எங்கடா போயிட்டு புல்லட்டில் அப்படின்னு கேட்பீங்க இந்த புல்லட்டை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் கொளுத்து போகிறோம் ஏன்னா இவனுக்கு ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொண்டாட்டிகிட்ட டார்ச்சர் பண்ணி கேட்குறாங்க மக்களே ரொம்ப பேடாகிறானுங்க அதனால இவனுக்கு போட்டு தள்ளி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு கூட மண்டையனால நம்ம வந்து யாருன்னு அவனால கண்டுபிடிக்க முடியாது அதனால் இப்போ எல்லாத்தையும் போட்டு தரலாம் எல்லாத்தையும் படன்னு போட்டு தள்ளியாச்சு மக்களே ஸோ இப்போ அம்மாளுக்கு டும்மில் தான் ஸோ அம்மா போங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு கூட மண்டையன் தானே ஸோ இவன் எவ்வளோ உயரத்தில் இருந்து குதிச்சாலும் இவன் சாக மாட்டான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மனுஷனாக இருக்கனால தான் ரத்தம் இருக்கும் ஹார்ட் இருக்கும் மூளை இருக்கும் இவனுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு மசாலா டப்பா மட்டும்தான் இருக்குது இவன் சாவ மாட்டானா சாவானா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அதை தான் டெஸ்ட் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உயரமான பில்டிங்கில் போயிட்டு அங்கேருந்து டபக்கடின்னு கீழே விழுந்து இவன் சாவறானா இல்லையான்னு பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு எறும்பு கூட மண்டையன் தானே அப்படின்னு நேராக போயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியாச்சு போய் டபக்கடின்னு கீழே விழுந்தா ஆட்ட பாவி எலும்பு கூடு மண்டைன்னு உடஞ்சி ரத்தம் செய்யுது என்னடா கான்செப்ட் ஒன்றும் புரியலையடா சரி ஓகே ரைட்டு மக்களே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒன்று நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம நேரம் நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு RGS டூலில் வந்து ஒரு சீக்ரெட் சீட் கோட் இருக்குது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஐயோ மனுஷன் செத்து போயிட்டாரு ஐயோ இப்போ நாய் அடிப்பட்ட மாதிரி இப்படி செத்து போய் கிடக்கிறாரு நம்ம தான் முட்டிட்டோமா ஐயோ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே ஐயோ என்ன பண்ணுறது சரி ஒன்றும் பண்ண வேணாம் வாங்க போலீஸ் கேஸ் ஆகலை அது வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு சீட் கோட் சொல்ல போகிறோம் நோட் பண்ணிக்கோங்க என்ன சீட் கோட்னா RGS டூலில் போயிட்டு NPC ஹை அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு சீட் கோடு ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை பயப்பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் சேர்ந்துருவானுங்க மக்களே அதாவது ஊரில் எங்கெங்கே எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்துடுவானுங்க எல்லா பசங்களும் வந்துடுவானுங்க எல்லாம் பொண்ணுங்களும் வந்துடும் எல்லாம் கார் வந்துடும் எல்லாம் பைக் வந்துடும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே அது பேர் தான் NPC ஹை சீட் கோடு ஸோ இந்த சீட் கோடை போட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ஓகே ரைட்டு நெக்ஸ்ட் ஏதோ இப்போ இந்த மாதிரி சீட் கோட் சொல்லி பார்த்தம்பி அப்படின்னுவீங்க அதை நான் சொல்கிறேன் பட் இப்போதைக்கு இந்த சீட் கோட் போட்டால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை மக்களே ஆடாப்பாவி அதுக்காக இவ்வளோ நேரம் பில்டப் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்பீங்க இல்லை மக்களே இது அடுத்த அப்டேட்டுக்கு வர்றதுக்கோசம் இந்த மாதிரி வச்சிருக்கானுங்க ஸோ அடுத்த அப்டேட் இந்த மாதிரி நீ RGS டூலில் போட்டாலே நான் சொன்ன மாதிரி வந்துடும் அடுத்தது NPC லோன் போட்டால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் குறைஞ்சிரும் ஸோ நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம் ஸோ மக்கள் கூட்டம் இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா NPC லோன் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இன்னும் நிறைய சீக்ரெட்டான சீட் கோட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் கேமில் பார்த்துருக்க மாட்டீங்க
மாட்டீங்க. இப்போ நான் போடுற சீட் கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளகின் ஆப்பில் இருக்கிறது. ஸோ இந்த சீட் கோட் நீங்கள் போடணும்னா ப்ளகின் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் தான் அதை போட முடியும். அதை நான் எப்படின்னு சொல்லித்தரேன். வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஹார்ட்டை போட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லம்போகினி கார்லாம் நம்ம கேமில் இருக்காது, பட் இதை நம்ம ப்ளகின் ஆப்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம கேமில் கொண்டு வரலாம். அது எப்படின்றது வேணும்னா ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ வாங்க இதை வச்சு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம லம்போகினி ஓட்டினது இல்லைட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் தான் இந்த மொட்டை பாஸ்கரன் மண்டையை வச்சு போனேன். ஆனால் இந்த எலும்பு கூட மண்டையை அங்கேருந்து காய்ச்சல் அடித்து பறந்து கீழே விழுந்துட்டான். உடனே வச்சு போனோம் பாரு, செருப்பு கட்டி எண்ணெய் அடிக்கணும்டா டே. ஓகே ரைட்டு முடிச்சானுங்க, முடிச்சு விட்டானுங்க. இப்போ வந்து நேரம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அப்படின்னு போட்டு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது போட்டாச்சு. 20 போட்டு பார்க்கலாம். என்னது? ஆஹா, ஒட்டக்கப்பால் குடிக்கலாம். வாங்க, எனக்கு ரொம்ப நாளாக ஒட்டக்கப்பால் குடிக்கணும்னு ஆச்சா. துபாய்க்கு போனால் அங்கே ஒட்டக்கப்பால் குடிக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா செப் கட்டி அடிக்கிறாங்க. இங்கே இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு விட மாட்டேங்கிறாங்க. துபாய்க்கு அப்படி விடுவாங்க. இருக்க மக்களே ஒட்டக்கப்பால் குடிக்கலாம். இது ரொம்ப நாள் ஆடிக்கிட்டே இருந்துட்டு அதை போட்டு தள்ளியாச்சு மக்களே. வாங்க இப்போ நம்ம நேராக போயிட்டு ஒட்டக்கப்பால் ஜாலியாக குடிக்கலாம். ஓகே ரைட்டு. இதனால இருக்க இங்கே பாருங்களேன், நம்மளை அப்படியே எலும்பு பீஸ் கடிப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்க லுக்கு. ரைட்டு, ஓகே ஓடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சீட் கோட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்பு கூடு மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ்க்கு நம்ம கேமில் கொண்டு வரலான்னு சொன்னேன். அதையும் நான் எப்படின்றத உங்களை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஐயோ, இந்த மான்ஸ்டர் டக் எடுத்தாலே இது ஒரு பிரச்சனை மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், டொபக்கடின்னு குதிச்சிட்டே இருக்குது. இது எங்கடா இது டே, ஒரு இடத்துல நில்றா, என்னடா இப்படி பண்ணுறீங்க, இருக்கு மெண்டல் பைப் இல்லைங்களா இருக்குடா. ஓகே ரைட்ரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து நம்ம அப்படின்ட்டு வெளியே போயிட்டு நம்ம அடுத்த சீட் கோட்லாம் போட்டு காமிச்சிடுறோம் உங்களுக்கு. ஒரே நிமிஷம் இருக்க மக்களே. அப்படியே அந்த கிராஸ் ஆகிடும் ஒக்கமக்கான். எங்கே போனாலும் ஒரு காரை நடுவில் விட்டுறானுங்க மக்களே. இதுக்குள்ளே இவன் வேறு அவனும் ஒருத்தவங்க வெளியே ஊச்சி செத்து போயிடுறான். நல்ல வேலை சாவலை. சரி வாங்க நம்ம இந்த சீட் கோடை போட்டுடலாம். என்னடா தொப்பி தான் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, அடிக்கிற வெயில் தாங்க முடியல, அதை தொப்பி போட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். ஓகே இப்போ 1 போடுவோம். 1 போட்டால் KGF ராக்கி பாயோட பைக் வந்துக்குதே. ஐயா, இது நம்மளுக்கு ரொம்ப பூச்சி பைய. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு குரங்கு வித்த பண்ணுவோம் பாருங்க. அப்படியேப்பட்ட குரங்கு வித்த. பட் இந்த குரங்கு வித்தெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நான் உழுந்து போயிட்டேன் இங்கேருந்து போயிட்டேன்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. அது மாதிரிலாம் யாரும் ட்ரையும் பண்ணிடாதீங்க. என்னோட குரலி வித்தெல்லாம் காமிக்கிறா. டே பார்த்து போடாடே. ஐயோ எங்கடா போயிட்டே இருக்கிறாடே. ஐயோ பிரேக் பிடிக்க மாட்டீங்க. ஐயோ பிரேக் பிடிக்காத வண்டியாச்சு. ஆனால் நல்லா பண்ணி விட்டுக்கிட்டே மூச்சு விட்டானுங்கப்பா. ஐயோ அப்பாடா, ஆண்டவன் முனியாத்தால எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொழைச்சிட்டா பக்கலே. அப்பா இதுக்கு மேலே இந்த பைக்கில் கீலிங்லாம் பண்ணவே கூடாதுடா சாமி டே. ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ரிமைனிங் சீட் கோட்லாம் போட்டு பார்க்கலாம். ஸோ 1 போட்டாச்சு. ஸோ 2 போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போடுறது எல்லாமே ப்ளகின் அப்டேட்டில் விட்ட சீட் கோட்ஸ். இதெல்லாம் சீக்ரெட் சீட் கோட்ஸ். இதெல்லாம் நம்ம கேமில் இருக்காது. ப்ளகின் ஆப்ஷன் இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் சீட் கோட்ஸ்லாம் வரும். அது எப்படி வேணும்னுனா அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஓகேவா? சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தராது. ஆஹா, இங்கே பாருங்கள் மக்களே, crocodile. இங்கே பாருங்கள். ஆஹா ரைட்ரா, இது ஒரு சுட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர். இதுதான் நம்மளுக்கு செம்மையாக இருக்குது இதோட கறி. அப்போ என்னடா என்னடா சொர்க்கத்தில் இருக்குப்பா. என்னடா ஆச்சு நம்மளுக்கு ஒன்றும் புரியலடா. அடே என்னடா பண்ணி வச்சுக்கிறியா. ஐயோ எப்பா டே, இதுக்கிட்டலாம் சமாளிக்க முடியாதுடா சாமி. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இந்த crocodile எடுத்து நம்ம ஸ்விம்மிங் பூலில் விட்டுறலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு சேப்பு. இது நம்ம ஒன்றும் கடிக்காது. ஸ்விம்மிங் பூலில் விட்டா யாராச்சும் வந்து அவங்கள தான் கடிக்கும். ஸோ இது ஒரு நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டி டாக் மாதிரி வச்சுக்கலாம் மக்களே. நீங்களும் போய் உங்கள் ஸ்விம்மிங் பூலில் போய் இந்த மாதிரி crocodile விட்டுருங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து உங்கள் ஸ்விம்மிங் பூலில் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவனும் வர முடியாது. அப்படிப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டம் இது நம்மளை பாதுகாத்துரும். ஓகே ரைட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்னடா கொரிலா, இந்த சீட் கோட் விட்ட கொரிலா வருமா. ஓகே ரைட்டு மக்களே. இந்த காண்ட கொரிமில் வந்து நம்ம சுட்டு தள்ளிடலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் போய் கக்காலாம் போனிச்சுன்னா அதை அள்ள முடியாது. நம்மள தான் போலீஸ்காரன் வந்து அள்ள சொல்லுவான். ஏன்னா நீ தானே விட்ட, உன் கொரிலா தான், நீ தான் அள்ளணும் அப்படின்ட்டா. ஐயோ இதை வர தெரியாமல் சுட்டுவிட்டுமே. ஐயோ சாரி crocodile, நீ தெரியாமல் சுட்டுட்டு. ஐயோ மறைந்து இந்த ஓகே மக்களே. இப்படி அடியாயும் செத்து போச்சே. சரி அது கிடக்குது, செத்து போட்டோம். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ இப்போ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கேரக்டர்லாம் ஆட் பண்ணலாம். அந்த எலும்பு கூட மண்ட மாதிரி அப்படின்னு சொன்னால அதை பற்றி இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஓகே ரைட்டு. ஓகே அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ PM1 போட்டிங்கன்னா அந்த எலும்பு கூட மண்டையை வருவான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது PM2. ஓகேவா? PM2 போட்டால் யாராவது வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா வருவாங்க. அது யாரும் வருவாங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ தெரியுதில்ல, அந்த இது வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கேரக்டர் வரும். பட் இப்போ வந்து நீங்கள் கேமில் போட்டால் வராது. ஸோ அடுத்த அப்டேட்டில் வந்து அந்த மாதிரி வரும். பட் நிறைய பேர் ஃப்ராங்க்லின் கேரக்டரு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா GTA5 இருக்கிற கேரக்டர்லாம் போடுறாங்க. பட் அதெல்லாம் உண்மையாகவே கிடையாது. அதெல்லாம் சும்மா உங்களுக்கு வீஸ் வேணுன்ட்டு போடுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்பி கேமில் போய் ட்ரை பண்ணாதீங்க. இப்போதைக்கு PM1 அது மட்டும்தான், அந்த சீட் கோட் மட்டும்தான் யூஸ் ஆகும். PM2ல் வந்து நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சல. ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கேரக்டர் வரும். ஸோ இதை போட்டு நீங்கள் யாரும் குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொட்டகாசு எலும்பு கூட மாட்டேங்கன்னா இருக்கும். இப்போ திருப்பி நம்ம ஃப்ராங்க்லினாக மாறோம்னா அதுக்கு என்ன சீட் கோடு ப்ரோ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா PM0 அப்படின்னு போடணும். என்னது
PM0 அப்படின்னு போட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க்லினாக மாறிடுவீங்கோ. இருங்க அதை உங்களுக்கு நான் அமைக்கிறேன் எப்படின்ட்டு. ஓகே அதை இருங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க்லினாக மாறிடுவீங்க. சூப்பராக இருக்குதா? ஸோ ரைட்டு மக்களே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் ஃப்ராங்க்லினாகவும் மாறிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ நம்ம காமிச்சது தான் இப்போ வரைக்கும் அப்டேட்டில் வந்தது, வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வரலை. ஸோ மற்றவங்க வீடியோ போடுறதுல நம்பாதீங்கோ. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், ஐயோ ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டேனே, இங்கே வர செத்து போன அந்த கொக்கடையில் இருப்பானே, ஐயோ முடிச்சு விட்டான் போக, ஆவியா வந்து நம்மளை முடிச்சுட்டா மக்களே. ஐயோ சரி, நம்ம வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அத்தி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகேவா? தொட்ட வர லைக் பண்ணுறியாப்பா?